அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போறது ஜெனரல் தமிழ்ல 6th இருந்து 12th வரைக்கும் முழு மாதிரி தேர்வுக்கான ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ்ல 2 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஜெனரல் நாலேஜ்ல ஒரு क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அந்த 3 வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு டெஸ்ட்ல இந்த ஜெனரல் தமிழ் டெஸ்ட்ல நீங்க எத்தனை வினாக்கள் சரியா ஆன்சர் பண்றீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது எல்லா கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? டெஸ்ட்டை ரொம்ப சின்சியரா அட்டெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார்? நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் மாதவி. சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத ஒரு தொடரை கண்டறிக. சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக. ஆன்சர் முதல் சங்க புலவர்களில் ஒருவர். ஸோ இது அவருக்கு தொடர்பில்லாதது. மேல இருக்கிறது பாருங்க, கூல வாணிகம் செய்தவர் அவருக்கு தான் வரும். மதுரையில் வாழ்ந்தவர், இளங்கோவடிகளின் உற்ற நண்பர். ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனோட தொடர்புடையது. புலனலுக்கற்ற அந்தநாளன் என்று புகழப்படும் சங்க புலவர் யார்? புலனலுக்கற்ற அந்தநாளன் என்று புகழப்படக்கூடிய சங்க புலவர் யார்? ஆன்சர் கபிலர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார். ஒரு அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ஒரு அடியில் இருக்கக்கூடிய 4 சீர்களிலுமே முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன? ஆன்சர் முற்றுமோனை. சைவ திருமுறைகள் 12 திருநாவுக்கரசர் பாடியது எத்தனை? ஸோ சைவ திருமுறைகள் 12 இருக்கு. ஸோ அதில் திருநாவுக்கரசர் பாடியது எது? ஆன்சர் 4, 5, 6. ஸோ 4, 5, 6 பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் பாடிப்பாரு. அடுத்து, இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையது? இமயம் எங்கள் காலடியில் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு நூல் யாருடையது? ஆலந்தூர் மோகனரங்கன். பல்லவர்களால் சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கை தேர்ந்திருந்தனர்? பல்லவர் கால சிற்பிகள் எந்த வகை உருவங்களை செதுக்குறதுல கை தேர்ந்திருந்தாங்க? யானை. என்றுமுல தென்தமிழ் என குறிப்பிடப்படுபவர் யார்? என்றுமுல தென்தமிழ் என குறிப்பிடப்படுபவர் யார்? கம்பர். தளிய என்பது டேஸ் அளபடை. தளிய என்பது டேஸ் அளபடை. சொல்லிசை அளபடை. கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? தமிழ் 3000 அப்படிங்கிற அடைமொழி பெயர் கொண்ட நூல் எது? திருமந்திரம். ஸோ திருமந்திரத்துக்கு மொத்தம் 3000 பாடல் இருக்கும். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. மனநூல் என அழைக்கப்படும் நூல் எது? மனநூல் என அழைக்கப்படும் நூல் எது? சீவக சிந்தாமணி. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன். துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது? திருக்குறள் மெய்ப்பொருளுரை. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது? இந்த கொஸ்டின் புக் பேக்ல இருக்கும். ஆன்சர் மணி வகை. சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? சொல் ஆராய்ச்சியில தேவநாய பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? இரா இளங்குமரனார். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. பாவாணர் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாவாணர் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் இரா இளங்குமரனார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? தேவநாய பாவாணர். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் பட வருவது எது? ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் பட வருவது எது? இரட்டுற மொழிகள் அணி. மலைவளம் படைத்த பழம்பதி என்பது எது? மலைவளம் படைத்த பழம்பதி என்பது எது? திருக்குற்றாலம். புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எழில் முதல்வன். முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1983. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதூறும் சிலப்பதிகாரம் அதை என்ற அடிகளை இயற்றியவர் யார்? கவிமணி தேசிய விநாயக பிள்ளை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சங்க இலக்கியங்களில் பண்போடு பாடப்பட்ட நூல் எது? சங்க இலக்கியங்கள்ல பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? பண். ஆன்சர் பரிபாடல்.
ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னது யாரு? ஒரு மொழியில உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மணவை முஸ்தபா. பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டு. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் முத்துசாமி. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனை வகைப்படும்? சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனை? 11. பரிபாடலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை, பரிபாடல் இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் எத்தனை? 70. கீழ்கண்ட எந்த நூல் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளையும் நிறைந்த நூல்? கீழ்கண்டவற்றில் எந்த நூல் சொல் சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்த நூல்? மணிமேகலை. காமராஜர் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களை குறிப்பிட்டத்தக்கது எது? காமராஜர் கொண்டு வந்த அந்த மக்கள் நலத்திட்டங்கள்ல குறிப்பிட்டத்தக்கது மென்ஷன் பண்ணியே கொடுத்திருப்பாங்க புக்ல. ஆன்சர் ஓய்வூதியம். வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க. வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் வந்து. தமிழில் மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழினும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினது யார்? ஆன்சர் மேக்ஸ் முல்லர். ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது எவ்வகை தொடர்? ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது எவ்வகை தொடர்? தொடர்நிலை தொடர். சிலப்பதிகார கதையின் உருவமாக விளங்குவது எது? சிலப்பதிகார கதையோட உருவமாக விளங்குவது எது? இசை நாடகம். கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் என்று கூறியவர். கல்வி இல்லாத மின்னால வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் சொன்னது யாரு? பாரதிதாசன். மின்னால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களை போன்றவர். ஆகுபெயரை கண்டறிக. பைங்கூல் வளர்ந்தது. பைங்கூல் வளர்ந்தது. காரியவாகு பெயர். கீழ்கண்ட எந்த நூலை படித்த போது அப்துல் கலாம் அவர்கள் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றதாக குறிப்பிடுகிறார்? கீழ்கண்ட எந்த நூலை படித்த போது அப்துல் கலாம் அவர்கள் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றதாக குறிப்பிடுகிறார்? விளக்குகள் பல தந்த ஒளி. கிழவனும் கடலும் என்னும் நூல் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? கிழவனும் கடலும் அப்படிங்கிற நூல் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற வருடம் 1954. நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமையப்பெற்ற காப்பியம் எது? நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமையப்பெற்ற காப்பியம் எது? மனோன்மணியம். கலிப்பா எந்த ஓசையை உடையது? கலிப்பா எந்த ஓசையை உடையது? துள்ளல் ஓசை. தமிழ்நாட்டின் வானம்பாடி என்று முடியரசனை அழைத்தவர் யார்? தமிழ்நாட்டோட வானம்பாடின்னு சொல்லி முடியரசன் அழைச்சது யார்? அறிஞர் அண்ணா. வினையாளனையும் பெயர் பொருந்தாதது தேர்ந்துக. வினையாளனையும் பெயருக்கு பொருந்தாதது எது? தொழில் செய்பவருக்கு பெயராய் வரும்னு சொல்லியிருக்காங்க. மூவிடங்களிலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. பெயருக்குரிய வேற்றுமை உறுப்புகளை பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலம் காட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு பொருந்தாது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலம் காட்டாது. கீழ்கண்ட எதனை வள்ளலார் ஞான பச்சிலை என்று அழைத்தார்? எந்த மூலிகையை வள்ளலார் ஞான பச்சிலைன்னு சொல்லி அழைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கவல்லி. பாதம் என்னும் சிறுகதை கீழ்கண்ட எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? தாவரங்களின் உரையாடல். சரியாக அமைந்த தொடரினை தேர்வு செய்க. சரியாக அமைந்த தொடரினை தேர்வு செய்க. ஆன்சர் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். சரியான ஒரு தொடர். தனிக்குறளை அடுத்து எந்த ஒற்று வந்தால் அது பிறமொழி சொல்? தனிக்குறளை அடுத்து எந்த ஒற்று வந்தால் அது பிறமொழி சொல்? ரகரம். ரகர ஒற்று வந்தால். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் மா. ராசமாணிக்கனார். பண்டைய தமிழர் வணிகர்களின் நேர்மையை பற்றி நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் சங்க நூல் எது? பண்டைய தமிழர்களோட வணிகர்களின் நேர்மையை பற்றி நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் சங்க நூல் எது? பட்டினப்பாலை. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று கூறியவர் யார்? இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை அப்படின்னு சொன்னது யார்? அறிஞர் அண்ணா. வைணவ திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர். வைணவ திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் நம்மாழ்வார். எந்த நூல் இயற்கையியலில் முதலாக ஆராய்ச்சி ஈராக 16 பகுதிகளாக
கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. தேன்மலை, சுரதாவின் தேன்மலை. மணிமேகலையின் 30 காதைகளில் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை எத்தனையாவது காதை? 24. தமிழில் தோன்றிய முதல் பரணி இலக்கியம் எது? தமிழ்ல தோன்றிய முதல் பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணி. கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் எனப்படுவது எது? கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் தேம்பாவணி. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யார்? அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை அப்படின்னு சொன்னது கோட்பாட்டை கொண்டவர் யார்? தி. ஜானகிராமன். பெண் விடுதலைக்காக பாடுபட்ட பாரதியார் எந்த இதழில் பெண்களுக்காக குரல் வெண்பா எழுதியுள்ளார்? பெண் விடுதலைக்காக பாடுபட்ட பாரதியார் எந்த இதழ்ல பெண்களுக்காக குரல் எழுதியிருக்காரு? சக்கரவர்த்தினி. கீழ்கண்ட யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டது? அவுரங்கசீப். கனிமுன் நிறை வருவது டேஸ். கனிமுன் நிறை வருவது டேஸ். ஒன்றிய வஞ்சித்தலை. உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும்? உம்மை தொகையில அப்படிங்கிற இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும்? இடையிலும் இறுதியிலும் வரும். ஆள், ஆண், ஒடு, ஓடு என்பன எந்த வேற்றுமைக்கு உரிய உருபுகளாகும்? ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படிங்கிறது எந்த வேற்றுமைக்குரிய உருபு? 3ஆம் வேற்றுமை. தி. ஜானகிராமன் எழுதிய பயண அனுபவ நூல்கள்ல ஜப்பான் பயண அனுபவ நூல் எது? உதயசூரியன். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது டேஸ். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது டேஸ். வினைத்தொகை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கலைமாந்தரின் வடசொல் பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ் படுத்திய பெருமைக்குரியவரா? கதை மாந்தரின் வடசொல் பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ் படுத்திய பெருமைக்குரியவர் கம்பர். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர் யார்? தில்லான். தந்தை பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு 1978. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றதனை பற்றிய குறிப்பு எந்த நூலில் காணப்படுகிறது? மணிமேகலை. உரையாசிரியர்கள் பலராலும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? உரையாசிரியர்கள் பலராலும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? குறுந்தொகை. கவிதை கிரீடம் என்று அழைக்கப்படும் நூல் எது? கவிதை கிரீடம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் குற்றால குறவஞ்சி. துறவரத்தின் முடிமணியாக சிறக்கின்றவள் யார்? துறவரத்தின் முடிமணியாக சிறக்கின்றவள் மாதவி. லாஸ்ட் கொஸ்டின். விலரியால் எந்த திணைக்குரிய கருப்பொருள்? விலரியால் அப்படிங்கிறது எந்த திணைக்குரிய கருப்பொருள்? நெய்தல். நெய்தல் திணைக்குரிய கருப்பொருள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலா 75 கொஸ்டின் பார்த்திருக்கோம். ஸோ அந்த 75 வினாக்கள்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்றீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.